ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவில் இன்றைக்கி சில டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப லைஃப்பில் தேவைப்படுற டிப்ஸ் தாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். நம்ம ஊதுபத்திலாம் வாங்கியிருப்போம். கொஞ்ச நாள் ஆனோடனே அதனோட ஸ்மெல்லே கம்மியாகிற மாதிரி இருக்கும். நம்ம பெரிய பாக்கெட்டு எப்பவுமே வாங்கி வைப்போம். 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் போனதுமே நமக்கு அந்த ஸ்மெல் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல் கம்மியாகினா நம்ம ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் ஊதுவத்தி எடுத்துருவோம். நம்ம வீட்டில் ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சென்ட்டு என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் எடுத்து நல்லா ஊதுவத்தி மேலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள், அதேமாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் ஊதுவத்தி ஏற்றுறதுனால ரொம்ப நேரம் நின்றும் எரியும், நல்லா நறுமணமாகவும் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஸ்ப்ரே போடுறதுனால வீடே நல்லா அப்படியே சூப்பராக வாசமாக இருக்குங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஊதுவத்தி பாக்ஸ் நம்ம காலி ஆகிட்டோம்னா அது தூக்கி நீங்கள் தூர போடாதீங்க, அதையும் எடுத்து வச்சுக்கிங்க. அதை நம்ம செல்ஃப்லலாம் துணி அடுக்கி வைப்போம் பார்த்தீங்களா. எல்லார் வீட்லேயுமே செல்ஃப் இருக்கும், எல்லார் வீட்லேயுமே நிறைய துணியை அடுக்கி வச்சுருப்போம். அது மேக்ஸிமம் இந்த மழை டைம்லலாம் ரொம்ப ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம காய வச்சு எடுத்து வச்சாலும் அது ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் அடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிலாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஊதுவத்தி பாக்ஸ் காலியாக இருந்ததுன்னா அதை அந்த துணிக்கு நடுவில் சொருகி வைங்க. சூப்பராக இருக்குங்க அந்த வாசம். அதேமாரி நம்ம சோப்பு போடுறோங்களா, குளிக்கிற சோப்பு போடுவோம்ல, அந்த சோப்பு பாக்ஸையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி துணிக்கு நடுவில் சொருகி வச்சிங்கன்னா ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்கள் ட்ரெஸ் எடுத்து போடும்போது அவ்வளோ வாசமாகவும் இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மழை காலம் ஆரம்பிச்சு நமக்கு தீப்பெட்டி தான் எத்தனை தீப்பெட்டி வச்சாங்க நமுத்து போயிடுங்க. நம்மளால் ஒரு திடீர்னு கரண்ட் போயிடுச்சா பற்ற வைக்கவே முடியாது. அதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம எப்போவுமே தீப்பெட்டி வாங்கிட்டு வந்தது ஒரு கவரில் போட்டு மேக்ஸிமம் கட்டி வச்சுருங்க. நம்ம கடையிலலாம் வாங்கினா கொடுப்பாங்கள்ல அந்த பிக்கப் கவர், பாலித்தீன் கவர் மாதிரி, அந்த மாதிரி கவரில் போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா ஊதுவத்தி நமுத்து போகாமல் இருக்கும். அதேமாரி அந்த குச்சியெல்லாம் நல்லா நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒரு நம்ம டால்கம் பவுடர், நம்ம வீட்டில் முகத்துக்கு பூசுகிற பவுடர் எந்த பவுடர்னாலும் பரவாயில்ல, அந்த பவுடரை கொஞ்சமாக உள்ளே கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு அப்புறம் நீங்கள் மூடி வச்சுருங்க. இப்படி வைக்கிறப்ப நமக்கு நல்லாவே சூப்பராக அந்த நமுத்து போகாமல் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்குங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நான் சொன்ன டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணால் மழை காலத்தில் நம்ம தீப்பெட்டி பற்ற வைக்கிறதுக்கு கஷ்டப்படணுன்னு அவசியமே இல்லைங்க. உடனே எடுத்து பற்ற வச்சுக்கலாங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெளியெல்லாம் போகிறப்ப இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போவோம். அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போனப்போ உள்ளே நம்ம மொபைல் போடுவோம். அது அப்படி மொபைல் போடுறதுனால நம்ம வேறு ஏதாவது பொருள் திங்ஸோ நம்ம வாட்டர் பாட்டிலோ ஏதாவது போட்டால் மொபைலில் பட்டு ஏதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு நான் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சாக்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏகப்பட்ட சாக்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேண்ட்பேக்கில் ஒரு சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க. அந்த சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி சாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா செக்யூர் பண்ணி வச்சுருங்க. ஒரு இதை மட்டும் நீங்கள் செக்யூர் பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு பர்ஸு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்குள்ளே மொபைல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உள்ளே தூக்கி வச்சிங்கன்னா நம்ம பேசிட்டு எடுத்துகிட்டு இப்படியே தூக்கி வச்சிடலாங்க. சூப்பரான பர்ஸும் ரெடி ஆயிடுச்சு. மொபைலுக்கு எந்த டேமேஜும் ஆகாதுங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன வச்சாலும் மொபைல் அடிப்படாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நமக்கு இது ரொம்ப சேஃபாகவும் இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? என்கிட்ட உடஞ்ச மொபைல் தாங்க, அது சும்மா இருக்கிற மொபைல் தான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கிறேன். எந்த மொபைல்னாலும் நீங்கள் இதில் வச்சுக்கலாங்க, பயமே இல்லாமல் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நம்ம ட்ரெஸ்ஸிலலாம் நிறைய கரை பட்டிருக்கோம், இல்லை இங்கு கரை அந்த மாதிரி பட்டுருச்சுன்னா, அதுவும் நம்ம ஆசையாக வாங்கின ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க. ஐயோ எப்படி போகுதுன்னு அதுக்கு நீங்கள் வருத்தவே பட தேவையில்லைங்க. இங்கே பாருங்கள், நான் இங்கு கரை எப்படி காமிக்கிற பாருங்கள். இது நல்லா ஒயிட் ட்ரெஸ் தான். இதில் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல நம்ம ஸ்ப்ரே, எந்த சென்ட்னாலும் பரவாயில்ல, அந்த சென்ட் எடுத்துக்கோங்க. அந்த சென்ட் எடுத்து அதில் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நான் எப்படி பண்ணி விடுறேன்னு பாருங்கள், அதுமாரி பண்ணுங்கள். சூப்பராக அதில் பண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த பண்ணும்போதே தெரியும் அந்த இங்கு எப்படி கரைஞ்சி வருதுன்னு. இங்கே பார்த்தீங்களா, கொஞ்ச நேரத்தில் அது கரைஞ்சி வந்துடுங்க. ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க.
அந்த காட்டன் துணி எடுத்து அதில் வச்சு நல்லா தொடச்சி எடுங்க. துடைக்கும் பாருங்கள் எப்படி வருதுன்னு. சூப்பராக வந்துடுங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். அந்த சென்ட் கரையை தான் இருக்குது. சென்ட்டோட இது தான். அது கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். அந்த ஈரப்பதம் தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு வேண்டாம், சோப்பு வேண்டாம், தண்ணி வேண்டாம், எதுவுமே வேண்டாங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த இங்கு கரையே போயிடுச்சு. இந்த மாதிரி கரைப்படுத்தினா இனி வருத்தப்படணும்னு அவசியமே இல்லைங்க. இருக்கவே இருக்குது நம்ம வீட்டில் சென்ட் பாட்டில். அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துடலாங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும், அது குட்டி குட்டி பசங்க வச்சுருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சினா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம லாங்கில் எங்கேயாவது நம்ம ட்ரைவ் பண்ணுறப்ப இல்லாட்டி நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹேண்ட்பேக் எடுத்துருப்போம். அந்த ஒவ்வொரு நேரம் இந்த ஜிப் என்ன பண்ணுறது அப்படியே திறந்துட்டே வந்துடுங்க. அப்படியே நம்ம கவனிக்காமல் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே திறந்துடும். அப்போ வந்து பேக்கில் இருக்க ஏதாச்சும் பொருள் கீழே விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஹேண்ட்பேக்கில் மற்ற எல்லா பேக்லையுமே இந்த மாதிரி ஜிப் இருக்கிற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா ஜிப்பை போட்டு விட்டுட்டு அப்புறம் அதை நம்ம வந்து அதில் வந்து இந்த சேஃப்டி பின்னை பின் பண்ணி விட்டுருங்க. ட்ராவல் பேக்கில் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு வந்து பேக்கு நல்லா சேஃப்டியாச்சு. இதுக்கு மேலே அந்த ஜிப்பு அங்கிட்டு நகர்ந்தே வரவே வராது. அதனால் நம்ம பயம் இல்லாமல் சும்மா லாங்காக போனால் கூட சூப்பராக ட்ரை பண்ணி போகலாங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த டிப்பு ரொம்ப பிடிச்சிங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் வந்து எல்லார் வீட்லையும் நம்ம சப்பாத்தி செய்வோம். அதை வந்து நம்ம ஹாட் பாக்ஸில் வைப்போம். சப்பாத்தி செஞ்சு ஹாட் பாக்ஸில் வைக்கிறப்ப அந்த சூடோடு வைக்கிறனால நம்ம எப்படியும் சுட்டு முடிச்சதுமே மூடிடுவோம். அப்படி மூடுறனால அந்த வேர்வை தண்ணி பட்டு அந்த சப்பாத்தியில் ஒரு மாதிரி ஊறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல சப்பாத்தியெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். வச்சுட்டு நம்மக்கிட்ட காட்டன் துணி என்ன கலர், ஒயிட் கலர் தான் மேக்ஸிமம் நல்லாயிருக்கும். கரை படாத அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. நாங்கள் ரேஷன் கடை வேட்டி தாங்க எடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதை நல்லா அந்த சப்பாத்தி மேலே போட்டு விட்டுருங்க. மடித்து போட்டாலும் சரி, நீங்கள் அந்த சைஸ்லேயே ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்தாலும் சரி. நான் வந்து மடித்து தாங்க போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இனி நம்ம எப்பவும் போல் நார்மலாகவே அந்த ஹாட் பாக்ஸ் மூடி எடுத்து மூடிடுங்க. எண்ணி நீங்கள் திறந்து எப்போ எடுத்தாலும் அந்த வேர்வை தண்ணி படாமல் இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் கண்டிப்பாக எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த டிப்பு என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.